நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம் ஜோ, என்னையும் நம்பு. சரி, ஓகே. உனக்கு என்ன பிரச்சனை? பார்த்து போக மாட்டியா நீ? வந்துட்டானுங்க. போன் பேசிக்கிட்டே கவனிக்காம விட்டுட்டேன். நம்ம மதுரை கரடிகளுக்கு தனியா ஒரு இமேஜ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? நல்ல வேலை நீ கேட்ட. நாம எப்பவும் அமைதியா இருக்கணும். அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேனி யம்மி, இது ரொம்ப சுவையா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்கே. விக்கு ஒரு கைடா எனக்கு தேவைப்பட்டதானே? ரொம்ப அழகா இருக்கு. வாவ்! வாழைப்பழம் வேணுமா? அவன் கியூட்டா இருக்கா. வாவ்! லா 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 நான் உயிரோட தான் இருக்கேனா? இது சூப்பரா இருந்துச்சு. கரடி இங்கேயும் இல்ல. ரொம்ப சுவையான வாழைப்பழம். அத எனக்கு ஒரு பொண்ணு தான் கொடுத்தா. அவகிட்ட சொல்லி இந்த மாதிரி நிறைய எனக்கு கொடுக்க சொல்லு. என்ன பொண்டா? அப்படின்னா கார்லி இங்கதான் இருப்பான். வாழைப்பழத்தோடு. பாபு, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது பாரு. முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தாகணும். அங்கதான் பிரமாதம். இப்போ எப்படி காட்டுக்குள்ள குப்பையை கொட்டுறீங்கன்னு பாக்குறேன்டா. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா இதான்டா முடிவு.
அவன் லக்கா தானே பபு, இது பழி வாங்குற டைம். இப்ப நான் உன்னை தூக்கி போடுவேனா, நீ போய் அதை இடிப்பியா? வாவ் என்னதுடா இது? காப்பாத்துங்க. என்கிட்ட வராத, என்கிட்ட வராத, தள்ளி போ. ஓ கார்லி, லக்கா நீங்கதானா? நான் உன்னைய எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா? அதுங்க அங்கதான் இருக்கு. அதோ அதோ என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ பயப்படுற? ஒழுங்கா போயிடுங்க, என்கிட்ட ஆயுதமெல்லாம் இருக்கு. இவங்க 2 பேர் தானா? லக்கா, நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன காப்பாத்திட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும். வா போவோம். என்னோட பேக் காணோம். அது அப்புறமா எடுத்து கொடுக்குறேன். முதல்ல வந்து கார்ல ஏறு. கடைசியா இதை எப்படியோ எடுத்துட்டோம். டேய் அண்ணா, அங்க போறடா. ஏமா கார்லி, நீ எதுக்காக அப்படியெல்லாம் அங்க பண்ண? அங்க 2 கரடிங்க என்ன சாப்பிட்டுருக்கோம். வெறும் 2 கரடிங்க தானே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்கதானே நின்னுகிட்டு இருந்தான். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. அது துப்புடா. இப்பதான் ஒண்ணு சாப்பிட்டு நம்ம பிரச்சனையில மாட்டோம். வாடா நம்ம போலாம். அதையெல்லாம் சாப்பிடாத, வேண்டாம். இங்க கரடிங்க இருக்கு, நீங்க என்கிட்ட வார்னிங் பண்ணிருக்கலாம்ல. நீ இங்க வந்திருக்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நான் எச்சரிக்கை கொடுக்க முடியும்? எனக்கு ஏற்கனவே தெரியும் நீ நல்ல ஒரு கைடு இல்லன்னு. நீ ரொம்ப அடம் முடிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, நான் ஊரை சுத்தி பார்க்க வந்தேன் நினைச்சியா? உன்ன மாதிரி ஒண்ணுலாம் இங்க எதுக்கு வரணும்? என்னோட சைபீரியன் புலியை என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. சைபீரியன் புலியா? என்னைய வச்சு காமெடி எல்லாம் பண்ணாத கார்லி. நீ பிறக்கறதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு இந்த மலைகள் எல்லாம் தெரியும். சைபீரியன் புலியை நான் பார்த்ததே கிடையாது. நீ கனவு காண்றன்னு எனக்கு புரியுது. லக்கா, நான் ஒண்ணும் உன்கிட்ட விளையாடல, நீ சிரிக்கிறத நிறுத்து. சரி, புலிங்கிறா. கண்டிப்பா இவ பைத்தியமா தான் இருக்கணும். சரி, நான் உன்னைய பத்திரமா ஊரை சுத்தி காட்டுறேன். அப்புறம் நீ வீட்டுக்கு போனதும் நான் நிம்மதியா இருப்பேன். இங்க பாருமா கார்லி, உன் புலியை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நிஜமாவா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவன் புலி நான் சொன்னா. லக்கா இப்ப நியாயமா கைடா தானே இருக்கணும். ஒருவேளை அவன் கைடா வேஷம் போட்டுக்கிட்டு எல்லாரையும் வேட்டையாடிக்கிட்டு இருக்கானோ? வேற வழி இல்ல. முதல்ல அந்த புலியை நாம கண்டுபிடிக்கணும். லக்கா ஏன் இப்படி வண்டி ஓட்டுறோம்? கைய கொஞ்சம் எடு, நான் பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, அச்சச்சோ. லக்கா தம்பி, கையை போடுறா. தப்பிச்சோண்டா, அவங்க போயிட்டாங்க. அந்த புலியை நாம சீக்கிரம் தேடணும். வாடா தம்பி.
அவங்கள நாம தடுத்தாகணும். நாங்க 2 பேரும் இந்த காட்டை பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதை பண்றதுக்கு நாங்க விக்கையும் கார்லியையும் பின்தொடர போறோம். அவங்க எங்க ஓடினாலும் சரி, அவங்கள தடுத்து நிறுத்தி இந்த காட்டை பாதுகாக்க முடியுமா, இல்ல அவங்க புலியை தூக்கிடுவாங்களா? அடுத்த எபிசோடுக்கு காத்துருங்க. சுவாரஸ்யமா இருக்க போகுது.